வைத்தாய் தேவி ஆதிமகன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல் எழுத்தில்லா அறிய வைத்தாய் தேவி அகர முதல் எழுத்தில்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி அகர முதல் எழுத்தில்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உமையின் வாய் பிறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் பெறும் புலர்மையை ஆற்றுகின்றாய் ஏற்றம் பெறும் புலர்மையை ஆற்றுகின்றாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் கூலி தந்தி மொழி தந்தி குரல் தந்தாய் கூலி தந்தி மொழி தந்தி குரல் தந்தாய் ஓங்காரை சிலம்பி உயிர வைத்தாய் தேவி போட்டு வைத்து புகழாட்ட வைத்து அறிவூட்டி ஒரு உயராட்ட கொண்டிருந்து ஆரிய கலைஞன் புலவந்தி மனிதன் அருளும் தவிரும் திகழும் கடலினே கற்றவரும் முட்டவரும் முற்றுவிடுகின்றவரும் முட்டா சுத்தம் உறவினி ஞானே சீனி படுகொடவே திரு மற்றும் பட்டு நீக்கி ஞானி பலரும் ஒன்றாக்கிய வாரி தாயர் உள்ள இந்த வாயிலூமை இந்த மாயவானல் வயதுத்த செல்வி அன்னி உன்னை சரணமடைந்தேன் தேவி சல்லூமியா சல்லூமியா சுண்டு கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா பாலு மீனு காலுடா வரஸ்தீன பாரடா சல்லூமியா சல்லூமியா சுண்டு கஞ்சி சோறுடா சுடும்பு கருமாடுடா வாழு இருக்காளுடா பரஸ்தீர பாரடா சல்லூமியா சல்லூமியா
கண்ணோ காரத்தொடி முகமோ கெளிப்பி மீது மனமோ ஜென்னார்த்தனி ஈதிவிலாங்கிடா கையில் சிக்காதடா இவரக்க வச்சவமானடா ஈதிவிலாங்கிடா கையில் சிக்காதடா இவரக்க வச்சவமானடா ஏ அன்போனி ஏ அல்போன்சு இவ பொன்னி இவ சில்பான்சு அந்த கடலைக்கு வலைகள் சொல்லும் கண்ணியை கேடு பொது கதைகள் சொல்லும் சொல்லுமியா சொல்லுமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட்டோ கண்ணுக்காரி இவ சூறாங்க நீ அசமற்ற தண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகுதடா இவ சூறாங்க நீ அசமற்ற தண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகுமடா நீ அந்தோனி நீ அல்போன்சு இவ பொன்னி இவ சில்பான்சு அந்த கடலுக்கு வலைகள் சொல்லும் கண்ணியக்கு எழுப்புது கதைகள் சொல்லும் சொல்லுமியா சொல்லுமியா சொந்த குஞ்சு சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழை நெடுக்காளுடா அரஸ்டீல பாலடா சொல்லுமியா சொல்லுமியா ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நீரோ ராப்போதுதான் ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நீரோ ராப்போதுதான் நீங்கும் நிலமோ தூங்கும் ஆகாய நிலமோ தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான் என்னோடு பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அந்த கிளி வாழ்க்கை என்ன நான் கேட்கிறேன் ஊராரை எட்டி விட்டு ஏறி நிற்கும் தன்னந்தனி ஆரப்போ உன்னத்தானே நான் கேட்கிறேன் வீதியோடு மோதி அடி தங்கச்சி குடிகாரே இவமோ கட்சி பாட்டாள சூத்திரும் அதனால பாடுறேன் ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே இன்னும் போல வாய்க்காலம்மா வாய் காட்டி விட்டு தொல்லை ஏங்கணும் வந்தாரை வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் மீண்டாத பாரோ எல்லாம் ஏ தாங்கணும் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நீரோ
ராப்போதுதான் நீ தூங்கு நிலமோ தூங்கு ஆகாய நிலமோ தூங்கு நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏ ஊரு மதுரப்பட்டோ ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். வாங்க பப்புனு வாங்க வாங்க வண்டி ரோட்ல வரட்டேன் அது வாங்க ஆஹா மலை மலை வாங்கே வாருங்க ஆசி தாருங்க மலை மலை இருக்கு வணக்கம் நல்லா கேக்குதுமா இருக்கு வணக்கம் நையருக்கு வணக்கம் ஆயிரம் தெய்வம் நையருக்கு வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறப்போர் இன்பம் என்னும் மயக்கலை அறுபத்தாறு அறப்போர் இன்பம் என்னும் மயக்கலை 64 அறப்போர் இன்பம் என்னும் மயக்கலை 66 ஆகியிருந்த ஆசானுக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கம் வணக்கம் ஆடி வாரா ஆடி ஆடி வாரா அக்கடி சட்டி தூக்கி ஆடி வாரா ஆடி வாரா மாடி பாடி வாரா கிட்டடி ஏடி ஓடி வாரா கூப்பிட்டா ஓடி வருவாரா காரியமா குளவிட்டு ஆடி வருவாரா அவ கூப்பிட்டா ஓடி வருவாரா காரியமா குளவிட்டு ஆடி வருவாரா நீ மருந்து குடிச்சாரு என்ன ஒரு மாதிரி கோவிந்தா கோவிந்தா அடி நம்பி விடாதுப்பா அடிப்பா அப்படியே சுடார பாட்டு பாடியா எப்ப பாருங்க வணக்கம் யாரு பொண்டாட்டி உங்களுக்கு உங்க பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க நிப்பாட்டாம பொண்டாட்டி ஒளியவா ஐயா ஒரு கட்டுல பொண்டாட்டி யாராவது இப்படி சொல்லுவாங்க ஒளியும் சொல்லுவாங்களா நான் சொல்லல உன்னை நம்பி என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம்ல தங்கச்சியவா தங்கச்சிய புழு புழுன்னு இருக்கு என்ன புழு புழுன்னு இருக்கு அதான்டா நான் என்ன பிச்சை எடுத்துக்கிறீங்க பாண்டியோட சங்கத்துல எல்லாம் ஒரு ஆள் கட்டி கொடுத்த பாத்தியா தவறியா ஆனா முகரைக்கும் உன் தங்கச்சியை கட்டியும் பாத்தியா என் தங்கச்சி சுடுதலில அழகா போடுமியா அப்பதான் 10 ரூபாய்க்கு 3 செருப்பு தான் எடுத்து வந்து ஏன் நானே அடிச்சுக்கிறேன் ஏன் நான் கூட பழைய செருப்பு வச்சிருக்கேன் மூடுப்பா முதல்ல பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி ஒளிக சூப்பர் ஏமாப்ல
இப்ப நம்ம டெய்லி வீட்டுல சாப்பிடுறோம். நம்ம டெய்லி வீட்டுல சாப்பிட முடியுமா? எப்படி சாப்பிட முடியும்? ஆமா, என்னைக்காவது ஊருக்கு போகும்ல. ஆமா ஆமா, நம்ம என்னைக்காவது வந்து ஒரு கடையில சாப்பிடுவோம். ஆமா, அப்படி போகும்போது வந்து கடையில சாப்பிட்டு ஆகணும். ஆமா, இப்ப நம்ம வண்டி டயர் இருக்கு. ஆமா, இப்போ ஒரு டயர் பஞ்சரா போச்சுன்னா இன்னொன்னு என்ன வேணும்? ஸ்டெப்னியை மாத்திட்டு எப்படி வேணும்? அதனால பொண்டாட்டி ஒழிக்க வப்பாட்டி வாழ்கின்ற இல்ல அப்ப ரெண்டையுமே வாழ்க சொல்லுங்க. எப்பயாவது தேவைப்படும். அது விளக்கமா எடுத்துருவாங்க. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒழிக. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கும்போது வப்பாட்டி வச்சிருக்கு. வல்லார கட்டணக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில சைடு வச்சிருக்கு. பப்பனுக்காரருக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு. பெட்டிக்காரருக்கு வணக்கம். யாரு உங்க புருஷனா? புருஷன் அது யாவலமா? பக்கத்து வீட்டு புருஷன், எடுத்த வீட்டு புருஷு, மாடி வீட்டு புருஷன், உள்ள மாடி புருஷு, முடிச்ச வைக்க புருஷன், பக்கத்து வீட்டு புருஷு, அளவாடி புருஷன், அளவானாத புருஷு, பிச்சைக்கார புருஷன், பிச்சை எடுக்காத புருஷு, எடுத்த புருஷன், புருஷு, சந்திரசேகர் புருஷன். அதாவது புருஷு அல்ல, அதான் ஆம்பளை. சப்பாத்தி வச்சிருக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கே வைப்பாட்டி வச்சிருக்க புண்ணியமா அங்களுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியவர்களுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சேர்ந்த எளிய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியவர்களுக்கு வணக்கம். மற்றவங்கள் எடுத்து வைக்க தங்கவே தமிழ்கவை காட்டிக்கிட்டு ஐயா போடி வணக்கம் வணக்கம். நம்ம நாடிச்சது வணக்கமே, எங்கள் வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கம், எங்கள் வணக்கமே. அப்படி விடலையா? அப்படி நீங்க வந்து வாயை திறந்தாலே அடி. ஆத்தாடி ஆத்தா அப்படி இருக்கணுமே பக்கம் மேல சல்லு சொல்லுன்னு இருக்கணும். அப்ப நீ மூடுப்பா முதல்ல. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த இடைவெட்டி கண்ணை சங்கத்துல இருக்குன்னு உங்களை எவனுக்கு கவலை இல்லடா. என்ன அவர் மேடைக்கு மேல விமர்சனப்படுத்துறீங்க? ரப்பு ரப்புன்னு நீங்க அடிச்சு உடைச்சாலும் காலைல செஞ்சு கொடுத்துறப்பல சாமான. அதனால இந்த மடக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தா பரவாயில்ல, அமைதி. அறிவு சிந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும். அடே அப்பா, எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஆத்தாடி ஆத்தா, எங்க ஆத்தா மாதிரிதான் கூட்டம் அதிகமா இருக்குடா. எப்படி அப்பல வண்டி வேணும் வரும்போது ஒத்த கூட்டம் இல்ல. வண்டி வேணும் வரும்போது 10 பொம்பளை பலூன் கிட்ட உட்காந்துருந்துச்சு. சரி, வண்டி வந்து உள்ள இறங்கி நான் பவர் கூட வெளியே வரும்போது இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. அவன் என்ன பப்புனை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, அந்த பப்போட முகரம் எப்படிதான் இருக்குன்னு பாத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல நன்றி வணக்கம். நல்ல முகரம் நல்லா இருக்கா? வேற சொல்லாம விட்டுட்டேன். அது மட்டும் பரவாயில்ல. அருமையான கூட்டம், அற்புதமான. கல் எடுக்காதே கல்ல கீழே வைனே வைப்பா. நாளைக்கு வீட்டுல வீடு கட்டிக்கிறலாம். அப்படி எரியணும்ல பெட்டிக்காரன எரி. நான் 500 ரூபாய் காசு தர்றேன். எப்படி எரிவாப்ல? என் சம்பளத்தை கொடுத்தாலும் கொடுத்துட்டு போயிருவேன். வச்சிருக்கிற நம்மாலியா அவரு. அறிவு சிந்த வரியலுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வரங்க வரவேற்கும். வாங்க தாரே அப்பா வாத்தா இப்ப குழம்புல தண்ணியை ஊத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வாத்தா குழம்புல தண்ணி ஊத்தியா? ஆமா, ஆப்புல சோறுல தண்ணி ஊத்துவாங்கயா. எந்த காலத்துல இருக்க நீ? என்ன சொல்ற? சோத்துல தண்ணி ஊத்தலாம் அந்த காலம். சரி, நீ குழம்புல தண்ணி ஊத்துற காலம் இந்த காலம். எப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம ஊர் கள்ளம்படிக்கு நாடகத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீ மருமையை வச்சுக்கல. என் மக புருஷன் நீங்க, என் மருமைய. இப்ப என் ஊர் கள்ளம்படி வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருவேன். தகவல் எப்படி கொடுப்பீங்க? நான் கொடுக்கணும் இல்லையா? மக்கா என் பொண்டாட்டி உன் மகன் தகவல் கொடுத்துருவா. அப்பா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கிளம்பி ஊருக்கு வந்துருங்க. யார? என் பொண்டாட்டி உன்னை கூப்பிடுவாயா? உங்க பொண்டாட்டி வந்து அப்பா கூப்பிடுவானே. உனக்கு என்ன வேணும்? மருமகனே உனக்கு என்னடா வேணும்? என் பொண்டாட்டி உனக்கு என்னடா வேணும்? என்ன எனக்கு அத்தை வேணும். அத்தை தானே வேணும்? அத்தை வேணும். ஆனா உங்க அக்கால கட்டினா என்ன வேணும் உனக்கு? ஆமா இல்ல, அத்தை என்ன சைஸா போலாம் பாக்குற? முளக்குமார் பிஞ்சோ முஞ்சி. உனக்கு அக்காவே வேணும். பிஞ்சோ முஞ்சி உனக்கு. அண்ணே கிளம்பி வந்துருங்க. நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது. அண்ணே 2 குறும்பாட்டு காடி 2 கடை வெட்டி இருக்கேன். 2 கடாவா? ஆமா, வந்துருங்கன்னு என் பொண்டாட்டி உன் தங்கச்சி போன் பண்ணி சொல்லிடுவா. சரி, ஆனா நீ ஒரு ஆள் வந்தா பரவாயில்ல. நீ சும்மாவா வருவ? நான் எப்படி வருவேன்? பைத்த புடுங்குவ. நீ சங்கத்துல வரும்போதே உன் பொண்டாட்டி, உன் கொழுந்தியா, உன் நாத்தனா, உன் மாமியா, மருமைய, மச்சினே, அவன் பொண்டா மச்சின பொண்டாட்டி கொழுந்தியா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்த கூட்டி வந்துருவேன். இந்த 40 பேர் வந்து என் மாமியா பாக்கும். ஐயப்பா, சொன்னது 10 பேத்துக்கு 40 பேர் கூட்டு விட்டேன். குண்டு பையன் என்ன தூமையை குடிக்க கூட்டு விட்டேன். என்ன செய்யறது? வேற வழி இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 30 பேருக்கு சாப்பாடு ஆக்கி இருப்பாங்க. ஆனா 40 கூட வந்துருவாங்க.
அப்ப என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணனா? சோற கூட செகண்ட்ல ஒரு 10 நிமிஷம் சோறு ஆக்கி போடலாம். அத அடிச்சு போடலாம்ல. குழம்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப இருக்க குழம்பு என்ன பண்ணுவாங்க? இப்படி மசாலா பொடியை போட்டு இப்படி தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சிருவாங்க. ஆமா, கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு உங்களை பூரா ஆளுக்கு கூட ஊத்தி விட்டு சோலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கிட்டே குழம்புல தண்ணி ஊத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சொல்ல வந்தீங்க. ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு அப்பதான் மண்டையில ஊத்து. என்னையா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சோறு பதம். ஆமா, அப்படின்னால பரவாயில்ல, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாம் வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. காலை கொள்ள கூட்டமா ஒழுக்கமா சொல்லு. இவ்வளவு உட்கார்ந்து ரசிகர்கள் அப்படி சொல்லி ஊர்ல செருப்பு அடி வாங்கி விடு. மனதை கொள்ள அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். ஆத்தாடி ஆத்தா சூப்பரியா சூடுப்போம். ஆனா என் பங்காளிமாரு கூட பிரச்சனை இல்ல, எனக்கு தேவை இல்ல. எங்க ஆத்தாமாரு கூட சிரிச்ச முகம் சீதையோட உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இதே மாதிரி உட்கார்ந்துருங்க போதும். யாராச்சும் விடியறக்குள்ள நாடக முடிவுல எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து உன் கையில மாப்பிள்ள பூரா பேருக்கு வயிற்றால போயிடும். நீங்க நல்லா இப்படியே தொழில் பண்ணீங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க. என்ன மாதிரி பண்ணீங்கன்னா விளக்கு மாதிரி இருக்கு. அதை கரெக்டா பார்த்து பண்ணி அதை பத்தி பிரச்சனை இல்ல. நான் தான் விளக்கு மாதிரி கவனிக்கலையே. ஐயோ கொடுமை, பெரிய கொடுமை. ஐயா நான் வெளியே உண்மையே நடந்தது முந்தானத்து நாடகத்துல. ஐயா வேணாம் சொல்லியா டான்ஸ் லேட்டா கட்டி பிடிச்ச. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வந்த பொம்பளை கூட டான்ஸ் கூட அடப்பு தடுப்பு இல்லாம ஒல்லியா இல்ல மாதிரி வந்துருச்சு. நானும் எனக்கு ஜோடியா இருக்குன்னு நானும் நோக்கத்தை கட்டி பிடிச்சிருக்கேன். கண்டாலி மகன் என்ன நோக்கத்துல இருந்தாலும் தெரியல. ஒரு 95 வயசு இருக்கு எங்க அப்பத்தா. விளக்க மாதம் தூக்கிட்டு இத்த தண்ணி விளக்க மாதம் தூக்கிட்டு மேடையில ஏறிட்டாரு. நான் மேல நிக்கிற உள்ள ஓடிட்டு நானு. சத்தியமா நடந்தது உண்மை, சத்தியமான உண்மை. அன்னைக்கு பெட்டிக்காரன் மாப்பிள்ளை வந்துருந்தேன். இவன் பெட்டியை விட்டு கீழே இறங்கிட்டான். அந்த ஆத்த தண்ணி விளக்கம் ஒரு ஆள் விளக்கமாத்தோட வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீ பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்க நானும் நினைச்சேன். எனக்கு ஒரு யோசனை, எதுக்குன்னு அந்த கிழமை விளக்கமாத்தோட வருதுன்னு எனக்கு ஒரு யோசனை. அங்க வந்து பார்த்தோம் நான், ஆகா என்ன தானே அடிக்க போது நான் கீழே தவிட்டேன். பெட்டிக்காரன் கீழே தவிட்டேன். அப்புறமே பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, அவர் புருஷங்காரன் வந்து முன்னாடி வந்து அவருக்கு ஒரு 98-99 வயசு இருக்கு. ரொம்ப ஒரு வயசான ஆளு, நல்ல ஒரு பெரிய பையன், ஐயா ஸ்தானத்துல இருக்கவரு. கண்ணாடி போட்டு நாடகம் பார்த்துக்கிருந்தவர். சும்மா இருக்கக்கூடாது. லவக்கட பாவாடை தூக்கிட்டு அவர் மேல ஏறி போய் ஆட இந்த கிளம்பி கிளம்பிருச்சியா. கிளம்பி விளக்கமா தூக்கிட்டு வந்தது. ஐயோ ஐயோ என்னைத்தான் கொல்ல போ நினைச்சு நான் பட்ட வாடி இருக்கேன். முதல்ல ஆனா அப்படி இல்லாம பரவாயில்ல, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாங்க வந்து எப்படின்னா, இந்த கோமாளி வந்து பப்புன்னு டான்ஸ் வந்து பப்புன்னு எனக்கு தான் போட்டிருக்கு. ஏன்னா எதுக்காக? உங்களை சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்காக எங்களை போட்டிருக்கு. ஆனா அந்த கிழமை என்ன நோக்கம் எடுத்து விளக்க மாத்திட்டு வந்துச்சா எனக்கு தெரியல. அது இன்னும் ஈரக்குள்ள அழுகிட்டே இருந்தா மாப்பிள்ள. இருந்தா பரவாயில்ல, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் மாப்பிள்ள? எப்படி பார்க்கணும் நாடகத்தை? 2 கண்ணால பார்க்கணும் மாப்பிள்ள. அப்ப குப்புற அடிச்சா பாப்பாங்க. நல்ல வேலை கிடைத்தியா? நாடகத்தை நாடகம் நினைச்சு பார்க்கணும். எப்படின்னா அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. எங்களுக்கு நாடகத்தை கிடைக்க வேணாங்க. நாடகத்தை கிடைக்க வேணாங்க. எங்களுக்கு நாடகத்தை கிடைக்க வேணுங்க. உலகத்தில யாரும் இல்லை. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. போட்டு ரெடி போட்ட அந்த தீவட்டி மண்டல கொடுத்து விட்டுறாங்க. கூட்டத்தில் கொஞ்சம் கலப்பை செய்யக்கூடாது. பார்க்க கூடாது. அப்படி கூட்டத்தில் கொஞ்சம் கலப்பை செய்யக்கூடாது. கொஞ்சம் பொம்மைகளை குறுகுறாங்க பார்க்க கூடாது. காலை விட்டு ஆட்டக்கூடாது. காலை விட்டு ஆட்டக்கூடாது. காலை விட்டு ஆட்டக்கூடாது. சுத்தி வந்து ஆட்டத்துக்கு வளையக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க.
போடுங்கடா பாப்பா. நீதான அம்மா தாயின் கையேந்திர. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். பெட்டிக்காரன், மிருதங்காரன், ஆல்ரவுண்டுக்காரன், தாளக்காரன், பெரிய கோடீஸ்வரவங்க அள்ளி எரிஞ்சிருவாங்க. சட்டாளைக்கு போன வருஷம் என்கிட்ட வாங்கின 30 ரூபாய் இன்னும் தரல, கடன் தரல. நான் பிச்சை எடுக்கிறேன், நீ பிச்சை ஓடுறாங்களா? குளங்குறி முழந்து உடைய நான் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கலாம் மாப்பிள. தாய்மாரை கூப்பிட்டு இருக்கேன். ஏன்னா ஆம்பளை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன கலைச்ச பண்ணுவாங்க, தண்ணி வண்டியை போட்டா கொஞ்சம் கரைச்ச பண்ணுவாங்க. ரொம்ப போதை கூடிங்கிருச்சா மேற்கொண்டு கட்டிங்க வாங்கி கொடுத்தா சத்தம் இல்லாம அந்த இடத்துல படுத்து தூக்கிடுவாங்க. என் பங்காளி பத்தி இதான் பிரச்சனை. ஆனா எங்க ஆத்தாமா நினைச்சாத்தே ஈரோக்குள்ளையே எனக்கு ஆடி. என்னையா 4 பொம்பளை சேர்ந்தா ஒரு குடும்பம் குளோசுரா. 4 பொம்பளை சேர்ந்தாவா? 40 பொம்பளை சேர்ந்தா ஒரு ஊரே குளோசுரா. ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும். தப்புன்னு சொல்றீங்க. அந்த விளக்கமாறு கொண்டு வாங்க. சத்தியமா சொல்லுங்க. அடிச்சவன் அடிக்காம போக முடியும் இடத்த விட்டு. எடுவட்ட வேலை என்ன சொல்லுறீங்க? அப்ப பொம்பளை என்ன பண்ண பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுது உனக்கு? பொம்பளை சொல்லுவானா? நீங்க பாக்குறதால தெரியாதா? நீ மூடு போ முதல்ல. இந்த பத்தே ஆள்றவனுங்கிற பத்தி முழிச்சு பாக்குறியா? ஐயோ இனிமே நடந்துகிட்டு இருக்கேன்னு. அம்மாவாய புண்ணியவதிய சொல்ற கேளுங்க. அம்மாவாய புண்ணியவதி சொல்ற கேளுங்க. அம்மாவுக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணும். அம்மாவுக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணும். அம்மாவாய புண்ணியவதிய சொல்ற கேளுங்க. அம்மாவுக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க. அக்க பக்கம் நடந்துக்கிட்டே பேசுறாங்க. அக்க பக்கம் நடந்துக்கிட்டே பேசுவாங்க. நாங்க முடியுமே எந்திரிச்சு போக வேணாங்க. அமைதியான நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. அதான் முன்னாடி வந்து உட்காரத்தையா, அங்கிட்ட உட்காரியா? சும்மா முன்னாடி வாங்க. நான் பிள்ளை பிடிக்க வந்திருக்கேன். அங்க உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஓடுப்பா முதல்ல. நீ எனக்கு எடுக்கிறவனே இவன் ஒருத்தந்தேன். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. உன்னை நான் கெடுத்தது வெளியே சொல்லாம. ஆமா இல்ல புலம் தள்ளிடுற. நீ என்ன கொக்கோ உட்காந்து இருக்கிறா? சும்மா நீ டவுசர் மூடு முதல்ல. ஐயில கொஞ்சம் கொஞ்சம் நசிக்க போடும்டா. பொம்பளை பிள்ளை உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு, பாவாடை கடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நசிக்க பண்ணி வாத்துக்கு வாசிக்காது. அதையும் நீ பாக்குற. மூடுப்பா முதல்ல. பெரிய பொட்டு வைக்கிறாங்க 4 பேரு. மாப்பிள சொல்லுங்க. இந்த பாட்டை கவனிச்சு கேட்டீங்களா? சொல்றீங்க. இந்த பாட்டு சொல்லுங்க. வழக்கமா பிச்சை மூஞ்சி. இந்த பாட்டை எழுதுறது யாரு தெரியுமா? யாரு? முன்னாள் நம்ம சங்க தலைவர், அருமை வாத்தியார், எத்தனையோ கலைஞர் வாழ வச்ச வள்ளல், எழுமணியை சேர்ந்த கலைமாமணியை சங்கவல்லையா பிள்ளை எழுதின பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு இந்த பாட்டு எழுதி கொடுத்ததா? என்னோட வாத்தியார் அப்பா திரவியா அப்பா எழுதி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டு அப்படி சொல்லுங்க. ஏன்னா இத என்ன எழுதிருக்காரு பாருங்களேன். ஆம்பளை பத்தி எந்த குறையுமே சொல்லல, ஆனா பெண்களை பத்தி குறை சொல்லியிருக்காரு. குறை சொல்லல, இப்படி நடக்க கூடாதுன்னு ஒரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்ன மாப்ள? அம்மாதாய புண்ணியவதியில சொல்றத கேளுங்க. கேளுங்க. யார சொல்றாரு? யார சொல்றாங்க? தாய்மார சொல்றாரு. உண்மை. எங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க. எங்க ஆம்பளைங்க எந்த பொம்பளை எந்த ஆம்பளை மதிக்கிறா இன்னைக்கு? ஏன் பொம்பளை மாதிரி கை வைக்காத. மூடுப்பா முதல்ல. நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. ஆனா ஆத்தா உங்க கையில கால கும்பிட்டு விழுந்து கேட்கிறேன், எந்த ஆம்பளை மதிக்க வேணாம்? ஏய் ஆம்பளை மாதிரி மூடுப்பா முண்டா. எந்த ஆம்பளை மதிக்க வேணாம்? நீங்க தாய்வை சேர்ந்து உங்க கால கும்பிட்டு விழுந்து கேட்கிறேன், ஆம்பளைய மிதிக்காம மட்டும் இருங்க போதும். ஆத்தே தூக்கி போட்டு மிதிக்கிற மிதில ஈரக்குலை எங்க ஆடுறாங்க. ஆனா ஒரு விஷயம், ரெண்டு பேரும் கேள்வி கேட்க போறேன். சரி. முதல் கேள்வி எங்க தாய்மார்கள்ட்ட எல்லாம் கேளுங்க மாப்பிள. ஏன்னா நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. தாய் நாடு. பலே பலே. வெரி குட். கை தட்டியா? கை தட்டியா? நீ சொல்லி நீயே தட்டிக்கிறேன். வெரி குட். நீ தட்ட மாட்டியா? நான் தட்ட மாட்டேன். சரி. ஏன் தாய் நாடு? தாய்களுக்கு பெருமை கொடுக்க தாய் நாடு. தாய் நாடு. அப்ப முதல் கேள்வி தாய்மாரு உங்களுக்கு. பலே பலே. ரெண்டாவது கேள்வி பங்காளிமாரு எங்க தந்தைமார்கள் உங்களுக்கு. பலே சூப்பர்யா. ஏன் கொடுப்பேன்? கரெக்டான பதில சொல்லிட்டாங்கன்னா சரி, என் சம்பளத்தை முழுசா தாய்மார் கொடுத்துட்டு போயிரு. அத மொட்டு முண்டை உலகே சம்பளமே இல்ல, சம்பளம் தரையா 5000 ரூபாய் சம்பளத்துல ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். அதே மாதிரி அவங்க சொல்லாம விடுறா 150 ரூபா இருந்தாலும் ஆளுக்கு 1 ரூபாய் பிரிச்சு கொடுத்துட்டு போயிரு. நீ மூடு பண்ண ஆனதுக்கு எடுத்தவனே ஆள்கொண்டக்கார வேண்டிய. ரெண்டாவது அவங்க பதில் சொல்லாம என் பங்காளி மாதிரி சொல்லிட்டாங்கன்னா
நான் கடை பெட்டிக்காரன் 10,000 ரூபாய் கடை வாங்க கூட ஆளுக்கு 200 கொடுத்துட்டு போயிடுறேன். ஒழுங்கு மரியாதை வாங்கின 5,000 திருப்பி கொடு. ஆமா இவர் பெரிய கோடீஸ்வரி அள்ளி அறிஞ்சிட்டான். போ முண்டை முதல் கேள்வி தாய்மார்களுக்கு அத கேட்கலாமா? சொல்லுங்க உங்களுக்கு தான் கேட்கிறேன். எனக்கு நீ என்ன கேள்வி கேட்க போற சொல்லுவாங்கயா. முதல் கேள்வி தாய்மார்களுக்கு கேளுதா. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச புருஷ மாதிரி சரி இந்த 7 ஜென்மத்துக்கு அதே புருஷ வேற பொம்பளை கை தூக்கம் வைப்போம். ஐயப்பா கவலை எல்லாரும் தூக்கிட்டாங்க மாப்பிள. யாருமே தூக்கலையா? ஒரு பொம்பளை தூக்கலடா. சரி மாப்பிள நீ கை தூக்கியா? முழக்கமா பின்ன ஆம்பளடா. ஏன்டா சரி அவங்கள விட்டு தொலை. ஆனா எங்க அக்கா தூக்குச்சு. அத்தா அத்தா கல்யாணம் முடிஞ்ச உனக்கு முடிஞ்சுல முடிஞ்சுதான் தூக்கி இருக்க. ஆனா உண்மையில சத்தியமா சொல்றேன் இந்த ஆனா அந்த அக்காக்கு எல்லாம் கை தட்டுங்கப்பா. தட்டியா கை தட்டியா? ஒரு தாய் மாதிரி என் தாய் போலாம் என் வம்ச தலைக்கு கை தூக்கி இருக்கு. ஏன் கை தூக்கி இருக்கு? என்ன மாப்பிள்ள எனக்கு தான் தெரியும். என்ன இந்த ஜென்மத்துல அந்த பொம்பளை கிடைச்ச இலிச்சா பை மாதிரி எவனும் கிடைக்க மாட்டியா? அது பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப 2வது கலைய பங்காளி மார்களுக்கு கேப்பீங்களா? கேளுங்க பாப்பா. கேப்பேன். கேட்கிற உரிமை ஏன் உரிமை? சொல்ல வேண்டிய கடமை உங்க கடமை. ஆமா 2வது கேள்வி பங்காளி கண்ணாடி பங்காளி கேட்கலாம்ல? அப்படி சொல்லு பங்காளி. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி வேணும் ஆம்பளோட கை தூக்கம் வைப்போம். இங்க பாரு வேணா ஜாமியா இங்க பாரு சின்ன பையன் கை தூக்குறானே. இவன் கல்யாணம் முடிச்சா தம்பி உனக்கு ஆறாவது கையா உன் கொஞ்சம் ரசிக்க முடியும். என்ன எடுவட்ட வேலை சுண்ணத்து கல்யாணம் உனக்கு சுண்ணத்து கல்யாணமே போனால கல்யாணத்துக்கு போயிட்டா நீ ஏன் எடுவட்ட வேலை? எப்போ எப்போ ஏன் வேணாம்டா நீ அப்படி சொல்லுப்பு. ஏன்னா என் பங்காளி அனுபவிச்சிருக்காப்ல இந்த மாதிரி பொம்பளை கட்டுறது. தெரிஞ்சுக்க என்ன என் பொண்டாட்டி மாதிரி எல்லாருக்கும் 7 ஜென்மம் கண்டேன். என் பொண்டாட்டிக்கு 18 ஜென்மம் கண்டாலும் என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும்யா. சூப்பர்யா. என் தங்க போ யார் நம்ம பொண்டாட்டியா? என்னடா பங்கு ஓடுறியா? ஆமாடா தம்பி. ஆனா உண்மையிலே சொல்றேன் மாப்பிள. ஆனா சத்தியமா சொல்றேன் இந்த 2 பேரும் 3 பேரும் கை தட்டுங்கட்டா. பக்கம் மேல கை தட்டுங்க. ஏன்னா இவங்க தங்கச்சி தான் நான் கட்டி இருக்கேன். ஆமா உண்மையிலேயே சொல்றேன். அப்படி வளர்த்திருக்காங்க பிள்ளைய. என்ன சண்டை கட்ட வந்து நான் போய் செருப்பு அடிச்சாலும் தாய்க்கிறேன். அப்படி ஒரு பிள்ளைய வந்து நானும் எத்தனையோ ஒரு நாடகமாட போயிருக்கேன். நாடகமாடுக்கு இப்படி பிள்ளைய பார்த்தது இல்ல. ஏன் மாப்பிள்ள எங்க வளர்ப்புல மாப்பிள்ள எங்க வளர்ப்பியா? பொத்தி பொத்தி வளர்த்திருக்கோம்யா. பொத்தி பொத்தி மைத்த புடுங்குன. என்னடா முண்டை போங்கிட்டு என்னையா? இப்ப நம்ம ஊர்ல இருந்து போய் நாடகமாட வந்திருக்கான். ஆமா இப்ப நம்ம ஊர்ல இருந்து என் வீட்டுக்கு போய் எவ்வளவு நேராங்க? எப்படி பார்த்தா 11 மணிக்கு வீட்டுக்கு போய் 12 மணி ஆயிரும். ஆமா அந்த 1 மணி ஆனாலும் என் பொண்டாட்டி உன் தங்கச்சி சாப்பிட மாட்டாயா? அதே அவளை கட்டின கணவர் மேல பாசம். அப்புறம் எங்களை நீங்க ஒரு ஆளுன்னு அப்படி வளர்த்துருக்கீங்க. ஆமா வயித்த புடுங்குன. என்ன போடா கொண்டு போய் போயிடலாங்கிட்டு. என்னடா அழிச்சா புள்ள வளர்த்துருக்காங்க பாரு. 12 மணி இல்ல 3 மணி ஆனாலும் நான் போய் உழவச்சு சோறாக்குனதான் கண்டால் மக திம்பா. அது வரைக்கும் எனக்கு பப்பா பேன் பொழுது படத்து கிடப்பா. இப்படி வளர்த்துருக்காங்க. அது ஒரு இதுல ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என் தங்கச்சிக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்டா டேய் பச்சை புள்ள கூட சுடுதண்ணி அப்படி வைக்க மாடா. இது ஒரு வளர்ப்ப புலப்பாடா. இது கிரகம்டா. ஆனா ஒரு விஷயம் தெரியுமாப்ல நம்மள எத்தனையோ ஒரு நாடகமான போயிருக்கோம். எத்தனையோ நாடகமான சாமியை கும்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நம்ம கள்ளம்பட்டியில் அமர்ந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற நமது தேத்தியம்மன் மற்றும் சக்திவேல் முருகன் ஒரு தெய்வத்தை மாறி உண்மையிலேயே சரி மாப்பிள்ள மனசார சொல்றேன். ஏன்னா அரிதாரம் புதிரி யாரும் பொய் சொல்லக்கூடாது. எனக்கு உண்மையிலேயே மாப்பிள்ள அரிதாரம் புதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா நல்லது நடக்கும். கெட்டது சொன்னா கெட்டது நடக்கும். அதுக்கிட்ட நானும் வைக்கிறது சத்தியமா சொல்றேன். இந்த சக்திவேல் முருகன் தேத்தா அம்மான் மாதிரி ஒரு தெய்வத்தை நான் கண்ணால பார்த்ததில்ல மாப்பிள்ள. உண்மையிலே மாப்பிள்ள நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பிகாம் சிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். பிகாம் சிஏ படிச்சிருக்கீங்களா? அதானே தங்கச்சி கட்டி கொடுத்த லூசா நீங்க எனக்கு தெரியும். படிச்சிருக்கேன். என்னை கேவலப்படுத்துக்கு ஒரு ஆள் வந்தேன். இந்த முண்டை 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்திருக்கேன். படிச்சிருக்கடா
ஆமா நீ படிச்சாப்ல எனக்கு தெரியுங்க. பிகாம் சிவில் படிச்சிருக்கேன். படிச்சு 10 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டு 8 வருஷம் ஆச்சு மாப்ள. எங்க போய் எழுதி போட்டீங்க? தாலுகா ஆபீஸ்லயா? மைத்த புடுங்கனாங்க. தாலுகால 10 வருஷம் போதா மைத்த புடுங்கனாங்க. லவ் லெட்டரா போட்டேன். இல்ல பேர்ராட்சிலயா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல எழுதி போட்டேன். இன்கம் டாக்ஸ் யோசிக்கிறேன் பாத்தீங்களா? டேய் லூசு பாரு எம்ப்ளாய்மென்ட் ஆபீசரா அது. அப்படி சொல்லி இப்பதான் தெரியுதா? எம்ப்ளாய்மென்ட் பயந்து போட்டேன். இன்னொரு சொல்லு. எங்க அக்கா சிரிக்குது பாரு. பூரா படிச்சாங்களா படிக்கலையா? ஆடு மாடு மேய்க்கல போட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லத்தா இவன் சொல்றக்கா திருப்பி சொன்னேன் நானு. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பயந்து போட்டேன். பயந்து போட்டு 8 மாசம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கல. அப்ப வரும்போது எங்க மாமா இந்த நாடக அமைப்பாளர் முகர சரியில்லை மாமே தங்க மாமே அம்மா என் மாமே புதுப்பட்டி தங்க என் மச்சன் புதுப்பட்டி மச்சன் சொன்னாரு. 4 மாசம் முன்னாடி போன் பண்ணிட்டாரு. நாடகம் புக் பண்ண போன் பண்ணிட்டாரு. மாப்பிள்ள நீ எந்த ஊருக்கு போயிருக்கலாம், எந்த சாமி கும்பிட்டுருக்கலாம், நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் மாதிரி எந்த தெய்வம் கிடையாது. இன்னைக்கே மனசார வேண்டிக்குங்க. நீங்க எங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள நீங்க நினைச்ச நடக்குமே சொன்னாரு. நான் கூட பொய் தான் சொல்றாரு போல, நாடகத்துக்காக காசை சம்பளத்தை கம்மியான சொல்றதுக்காக சொல்றாரு போல நினைச்சேன் நானு. ஆனா சத்தியமா அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கே நினைச்சு பாத்தி மாப்பிள்ள. இன்னைக்கு அன்னைக்கு நினைக்கல எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ஊர் கள்ளமட்டில காலை எடுத்து கீழே வைக்கிறேன். என் தங்கச்சி போன் பண்ணிட்டா. என் தங்கச்சியா வாய்த்த புடுங்கண்ணா ஓமுண்ட அவன் நினைச்ச அவ பொட்ட வரைக்கும் உன்னைய மாதிரி சொல்லல. அவ என்ன நினைச்ச அண்ணே ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா என்னத்தான் அப்படின்னு. அண்ணே நீ பட்ட கஷ்டத்துக்கு போற பழம் கிடைச்சிருச்சுனே அப்படின்னு சொன்னவுல என்னத்தான் அப்படி சொல்ற? என்னத்த அவசியம்? எது நல்லது கிட்டதுமா அப்ப நான் கேட்கிறேன். அப்பதான் சொல்றேன் அண்ணே நீ கவர்மெண்ட் எழுதி போட்டேல. சரி கவர்மெண்ட் வேலை எழுதி வீட்டுக்கு 6 காப்பி வந்துருச்சுனே. எனக்கு நம்ம ஊருக்கு வந்து மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஆமா ஃபுல்லா ஜோரா ஒரு கை தட்டு இருக்கா கோச்சுக்கிறாங்க. உங்க சாமி நம்ம சாமியோட புண்ணியமே அது. அவங்களோட கிரபை இது. அப்படி கும்பிடியா? என்ன தூக்குற கும்பிட சொன்னீல்ல இல்ல உனக்கு இத்தனை நாள் வேலை அடிக்கும். நம்ம ஊருக்கு வந்த மயில வேலை அடிச்சிருக்கோம். ஊரோட பெருமை சார சொல்றேன். எல்லாம் கைதட்டுங்க தான் உங்க கோயிலுக்கு உங்க சாமி. உண்மையிலே சொல்றேன். ஆனா மாப்பிள லேசு கூட வேலை கிடையாது. என்ன மாப்பிள சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறியா? ஸ்டேட் கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஆமா நாளைக்கு சம்பளம் 5000 போட்டாலும் செலவு உங்களுக்கு. ஏன் மாப்பிள அந்த வேலை உங்களுக்கு வந்து வேலை எந்த வேலையா? என்ன வேலை? வேலை ஏசியா ஏத்தி அப்புறம் இது ரயில்வேயா? ரயில்வேனா இன்ஜின் கரியல போய் கொலை அத்துறாங்க. இல்ல ஒருவேளை மேல ஃளைட்லனா போகும்போது வெடிச்சிருச்சுனா யாரு சாகுறது? என்னடா சொல்றாங்க? தபால்னா வீட்டுக்கு போஸ் கொடுக்கல பொட்டி கலந்து போகும். இல்ல ஒருவேளை விஓ கிளர்க் இந்த மாதிரி வேலை. அதகள் கடுமையான வேலை. நீ சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன வேலை? அது உன் தங்கச்சிக்கு எழுதி வச்சிருக்கேன். இல்ல மாப்பிள பாத்ரூம்ல என்னமோ அது உனக்கு எழுதி வச்சிருக்கேன். சரி சரி அதெல்லாம் கடுமையான வேலை மாப்பிள. இருக்காது சரி என்ன வேலை? என்ன வேலை மாப்பிள? 100 ரூபாய் வேலை கிடைச்சிருக்கு. போடா இழிச்சா போயிட. நீ நினைச்ச தப்பு. ஏண்டா பாவி உலகத்திலேயே நம்ம ஊருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. வீண்டெல்லாம் கும்பிட்டேடா சண்டாலா நம்பிட்டேன் நானு. ஆமா 8 வருஷம் 100 நாட்டை 15 கொடுக்கல பிரசிடண்ட். வேலைக்கு வந்து இன்னைக்கு தான் 15 வீட்டுல கொடுத்துருக்காரு. தங்கச்சி போன் பண்ணிட்டா. ஒரு விஷயம் தெரியுமா? நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையிலேயே பங்காளி முகத்தால சந்தோஷப்படுறாங்களே இல்லையா? என்ன எங்க ஆத்தாமர் முகத்தை பாருங்க. ஆத்தா சிச்சுக்குங்க சிப்பு வந்துடும் உங்களுக்கு எல்லாம். அள்ளி எரிஞ்சிருவாங்கடா. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள? என்ன மாப்பிள? உலகத்திலே கடுமையான வேலை என்ன வேலை? இந்த 100 ரூபாய் வேலை தான். அத்தோ எங்க ஆத்தாமர்லாம் இந்த 100 ரூபாய் வேலை கிளம்புற அழகா பாத்துட்டேன்னா 8 கண்ணு விட்டு எரிஞ்சிருச்சுப்பா. பட்டு சேலை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு சிந்தால் பவுடர் அடிச்சு அங்க வேலைக்கு 100 ரூபாய் வேலைக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க போய் வயக்காட்டுல மம்பட்டி வச்சு வெட்டி தகட்டி தண்ணி தவிச்சிருமா. இந்த பச்சை பிள்ளை 2 வயசு பிள்ளை இடுப்புல தூக்கி வச்ச மாதிரி 2 லிட்டர் வாட்டர் கேன் தூக்கி இப்படி இடுப்புல வச்சுக்கிறது. தண்ணி கேன் வேற கூடையில சாப்பாடு கூட தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க.
அப்ப கிளார்க் கேட்பாருல, எப்படி கேட்பாரு? பிரசிடென்ட் வந்து போன் பண்றாரு, 100 ரூபாய் அந்த கணக்கு எழுதுவதுல பொம்பளையா இருக்கு, அந்த அம்மா போன் பண்றாரு. எப்படி போன் பண்றாரு? ஹலோ, நான் பிரசிடென்ட் பேசுறேன். என்னத்த வேலை நடந்துகிட்டு இருக்கா? எத்தனை அடி தோண்டி இருக்கீங்க? எத்தனை அடி? மசத்த புடுங்குன போமுண்ட 1 அடிக்கு மேல தோண்டல, 14 அடி புலம் தள்ளிட்டி அடிக்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்பிள்ள? 100 நாள் வேலைக்கு போறாங்கல்ல, காட்டு வேலைக்கு போனா 3 சாமா கொண்டு போகணும். என்னையா? மம்பட்டி, சரி, தட்டு, தண்ணி மம்பட்டி, கப்பு தண்ணி. ஏன்டா அவங்கள பிடிக்க வராங்க, எடுவட்ட வயல 100 நாள் வேலைக்கு போறாங்கடா. மம்பட்டி, தட்டு, கடப்பார 3 கொண்டு போகணும். வேணும்லையா? ஆனா கொண்டு போக மாட்டாங்க. என்ன கொண்டு வாங்க? என்ன பண்ணுவாங்க? 3 சாமி முக்கியமான சாமியா. 3 சாமானா? முதல் சாமி என்ன சாமி தெரியுமா? என்ன மாப்பிள்ள? பேனு சீப்பு. அங்க போய் பேன் இழுக்கிறதுக்கு. சரி, ரெண்டாவது என்ன சாமியா? ஈருவலி. ஈருவலியா? ஆமா. எதுக்கு? அடுத்த சிக்கல் இழுக்கிறதுக்கு. சரி. 3வது சாமி முக்கியமான சாமியா. என்ன சாமியா? அதுதான் வந்து தாயக்கட்டை. தாயக்கட்டை இருக்கு அங்க. தாயக்கட்டை உருட்டுற மாதிரி உன் குடும்பத்தை என் குடும்பத்தை உருட்டிடுறது. அப்ப அங்க போய் வேலை பார்க்கறது. வெட்டுக்காரைய கொண்டாட்டியே பப்புருக்காரைய கூட்டிட்டு போயிட்டான். லூசு பலோட தங்கச்சியோட இழிச்சா போல. ஆமா, உனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை. சண்டை விட்டு அடிச்சு போட்டு என் தங்கச்சி நான் என் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன். அதான் சொல்ல வரேன். நான் கல்யாணம் பண்ணல, மூடுப்பா முதல்ல. ஆமா, அப்படியே கூட்டி போன நொக்கா வேற இழிச்சா போல. அப்படி யார் வந்திருந்தாலே இருந்து நாடகத்தை பார்க்க எடுக்கொண்டு இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உங்க வறுமை என காரணத்தால் என்ன கரத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி வட்டம் காலாப்பூர் சேகரம் கள்ளம்படி கிராமத்தில் அமர்ந்து அருமானத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தேத்தியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவில் விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சோபகில் வருடம் பங்குனி மாதம் சூத்திரம் பட்சம். ஊசுப்பழ சுக்குல பட்சம்டா, நல்லா படிச்சு பாடுறா. சுக்குல பட்சமா? இல்ல வேற ஒண்ணுமில்ல, உடம்புல மச்சம் இருந்தா யோகம் சொன்னாங்க. எங்கேயே பாத்துருக்காருட்டே போய். இல்ல, என் உடம்பு பூரா மச்சம் மாத்தே இருக்கு. என்ன பண்ணுறது என் பொழப்பு? அப்படி என்ன பண்ண சொல்றது? சுக்கரவசம் கூடிய சுபகரமான 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கள்ளம்பட்டி ஸ்ரீ சக்திவேல் முருகன் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னணி சிங்கார கலைஞர்கள் நீங்கள் ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடுகள் அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண சோழ புராண வகை சிறப்பு நடைமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடு நடிகை சிகாமணிகள் சென்ற சிறுத்தை பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி அருமையான நமது நடிப்பரசன், எங்களுக்கெல்லாம் வாத்தியாக இருக்கக்கூடிய என் போன்ற சக கலைஞர்களுக்கு ஆசானாக வழங்கக்கூடிய அருமையப்பா தெம்மாங்கு பாட்டு புகழ் பிரபல ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி அருமையப்பா விபி திரவியம் அவர்கள் தவ புதல்வனுமான அருமை அண்ணார் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த விபிடி ஜெயமோகன் அவர்கள் மேலே வேடன் வேடன் விருத்தாக துணை காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணி என்று நாட்டு மன்னால் பெற்று வரக்கூடிய உங்களை மன சித்திரம் நமது தோரக்குறிச்சியை சேர்ந்த எம் கே அன்னலட்சுமி அவர்களை வள்ளியாக தொழிற்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஹலோ. அடுத்தபடியாக முருகனுக்கு வள்ளிக்கும் நான் திருமணம் நடத்தி ஆகும் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி ஒத்த காலையிலே வேண்டிய தூக்கி கொண்டு இருக்கும். இன்னொரு என்னாச்சு? வர்ற வழியில வந்து சிங்கப்பூரால வாடகைக்கு விட்டுருக்காப்புல, காலையில வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. ஏன் சொல்றேன்? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஒரே பிடிவாதமா இருக்கிறார். யார் அவர்? தனது இன்னிசை கடந்த மெலிசை பாடக்கூடிய அருமை நட்சத்திரம் அருமை மாப்பிள்ளை தென்னாட்டு கலைஞர் சொல்லி பட்டத்தை பெறக்கூடிய அருமை மாப்பிள்ளை ஆவியூரை சேர்ந்த ஏ கார்த்திகேயன் அவர்களை நாளாக தொழில் காத்துக் கொண்டிருக்கிறார். ரூபாய்க்கு 16,000 அம்படுத்தியா முடிஞ்சு வச்சு. அடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடுகள் பாடுகின்ற தகுந்தபடி இசைமைக்கு வந்திருப்பவர் தமக்கு தம்பாகப்பட்ட நாட்டு மக்கள் உள்ளங்களை கவரக்கூடிய அருமை மாப்பிள்ளை வைரவனாங்கூரை சேர்ந்த பிஎஸ்ஏ ராமமூர்த்தி அவர்கள் மனைவி 6 மணி பெண்பாளர். வெறுங்கையை வீசி கொண்டு வீரகு சுமந்து விட்டு வெறுங்கையை வீசி கொண்டு வீரகு சுமந்து விட்டு
இரவா பகலா தினம் நீ உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாத வடிச்சு தந்து பசியே தெரியா மகனாய் வளர்த்ததும் எத்தனை தாய்க்கு நம்ம தமிழ்நாட்டில என் தாய் அவளை போல் யாரு இந்த ஊரில தியாகி யாரு தியாகி யாரு உள்ள போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாடா அவள்தான் கோவில் அவள்தான் சாமி பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா மண்ணில் ஒரு செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மண்ணில் ஒரு செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் உண்ணீரான் பலவித மரங்கள் என்ன மரத்தில பழங்கள் என்ன நிறத்தில் சுவையில் ஒன்று வேறதா பழமாய் பழுத்ததால் வீணாய் நிற்குமா காயாயிருப்பதால் பொய்யாக சத்துமா நல்ல வகுத்தில பொருந்தா நல்லவழி தாண்டா விட்டது செய்ய மாட்டா வள்ளவழி தாண்டா அவனி மனிதன் அகினி உணர்வு பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. நன்றி 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 அருமையான பாட்டு. ஆனா அதுக்காக அதோட விட மாட்டேன். என்ன ஏன்னா பெட்டிக்காருக்கு பேர் என்ன தெரியுமா? ஹார்மோனியம் அண்ட் பின்பாட்டு. சரி, பின்பாட்டை பாடிட்டீங்க. நீ யாருக்கு மாத்தியாரு? யாருக்கு நீ சிசிய? நீ எங்க அப்பா அருமை அப்பா சி.கே. சந்திர அப்பாவோட மாணவன் நீ. ஆமா. உனக்கு முன்ன மாணவன் யாரு? அண்ணன் மணிகண்டன் அண்ணன். ஆமா. எப்படி வாசிக்கூடிய ஆளு? ஆமா. அவரை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க. ஆமா. வாசிக்கணுமா இல்லையா? பாட்டு பாடுறது பிரச்சனை இல்ல மாப்பிள. பெட்டியில வாசிக்கணும். என்ன தெரிஞ்சு கொடுக்க மாப்பிள ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க. ஆயுத புட செருப்பு அடிச்சு விடுவேன். மத்த ஆள் பார்த்து என்ன நினைக்க கூடாது. ஏன்னா அதாவது ஹார்மோனியம் அப்படின்னா பாட்டு பாடுறது மட்டும் ஹார்மோனியம் கிடையாது. நம்ம பாடக்கூடிய பாட்டை பெட்டியில அப்படியே சுதியோட வாசிக்கிறவனே உண்மையான ஹார்மோனியம். அப்பேற்பட்ட வாத்தியாருக்கு நீ மாணவனா இருந்துட்டு எப்படி வாசிக்கணும்? அந்த காலத்து பாட்டு எம்ஜிஆர் பாட்டை நீ வாசிக்கணும் மாப்பிள. என்ன நோக்கத்துக்கு வாசி? ஆடலுட மாட கேட்டு
உற்சாகம் விட்டுட்டு போக மாட்டேன். இது அந்த காலத்து பாட்டு எம்ஜிஆர் பாட்டு வாசிட்டீங்க. இது எல்லாருமே வாசிக்கலாம். அதுக்கடுத்து 80-90 வந்துச்சு பாருங்க இளையராஜா பாட்டு. ஆமா, இந்த கூவுற கோயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டுன்னு ஒரு பாட்டு வந்து வந்தீங்களா? இளையராஜா பாட்டு. அத வாசிங்க. விடவே மாட்டேன். இல்ல நீங்க என்ன சோதனை பண்றீங்களா? பண்ணத்தான் செய்வேன். அப்புறம் பெட்டுக்கிற 5000 ஓவா சம்பளம் ஆயிருக்காக்குற வாசி. பெட்டுக்கிற சும்மாவா? அப்புறம் தங்கமாமா எப்படி பேர் வாங்குறது? வாசியா. அது அந்த காலத்து பாட்டு 80-90 பாடிட்டேன். இப்ப உள்ள இளைஞர்களுக்கு இளைஞருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வந்து தெரியுமா? என்ன பாட்டு? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது மச்சான், வெள்ளி நல்லா வந்து வந்து கூடுதே மச்சான், எப்ப வர போற நீ, எப்ப வர போற. அத வாசிங்க. குழந்தை விடவே மாட்டீங்க. சோதனை பண்றீங்களா? பாட்டு என்ன பண்ணுறீங்க? சும்மா வாசிக்கணுமா இல்லையா? வாசிக்கா. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா தாய் 8 அடி பார்த்தா குட்டி 14 அடி பாய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எத்தனை வீட்டு தாண்டிக்கிறீங்க யாருக்கு தெரியாது. இல்ல பரவாயில்ல இருக்குன்னு அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல. அதை தொடர்ந்து கோடாரி மிருதக சக்கரவர்த்தி மண்ணேலை மேகல பட்டமா பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் மதுரை தமிழ்நாடு நாடு அணிய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய அருமையப்பா நமது அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அவர்கள் மாணவர்களே எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களே சிறந்த மாணவர்கள் கூடிய அருமை மாப்பிள்ளை நமது திருச்சி அருகேயுள்ள தோப்பூரை சேர்ந்த BS மருது அவர்கள் இவரை மிருதகன் தோழகன் தபேலா
அருமையான வாத்தியா அப்படிதான் இருக்கணும். செத்த தோலை இந்த அடி வாங்குது. ஏன்னா உண்மை ஒரு விஷயம் படுத்துறாத. ஆனா யாருக்காச்சும் மிதங்காரன் பொண்ணுன்னு கேட்டு வந்தா யாரும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க விட மாட்டேன். ஏமாப்ல இன்னும் தம்பி கல்யாணம் முடியலையா? பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டே இருக்கீங்க. எவன் கேட்டு வந்தாலும் நான் பொண்ணு தர மாட்டேன். ஏயா கொடுத்தாலும் கொடுக்க விட மாட்டேன். கொடுக்க விட மாட்டேன். செத்ததோலே இந்த அடி அடிக்கிறானே, என் மகளை என்ன அடி அடிப்பானே. என்ன பாவம்யா ஆத்தாடி. கடைசி வரைக்கும் மிருதங்கத்தோடய கட்டி அழகட்டேன். நீ வேணா செக் பண்ணி வேணா பாரு. மூடுப்பா முதல்ல. அதை தொடர்ந்தாப்புல பலவாத்திய மகள் அருமை மாப்பிள்ளை அருமையர் நமது மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளுநர் மாசம் வழங்கக்கூடிய அருமையன்னார் நமது ஜி.கே. சந்திரன் அப்பா அவர்களுடைய புதுவனமாகிய எத்தனையோ மகள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அருமையன்னார் நமது சி.கே. சத்தியவான் அவர்களுடைய மாணவன் எத்தனமாக இருந்தாலும் அத்தனை மாணவர்களை சிறந்தமாக வழங்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை நமது காரியாபட்டி அருகாமுள்ள நம்ம தண்டிரை சேர்ந்த எஸ்.பி.எஸ். அழகர் அவர்கள் மேலே ஆளுநரை காட்டுவார்கள். அடே அப்பா, சின்ன பிள்ளை அள்ளிட்டானே, அதுக்காக சும்மா விட்டு போக முடியுமா? மாப்பிள்ள இப்ப வாசிக்க இல்ல. ஏன்னா உங்க வாத்தியார் எங்க அண்ணன் சத்தியமே அப்படின்னா மதுரை சங்கத்திலேயே மிகப்பெரிய ஆளோட யாருன்னா எங்க அண்ணன் மதுரை சத்தியவான். அவரோட மாணவே நீங்க. உங்களை சோதனை பண்ணாம இந்த இடத்துல நான் விட்டுட்டு போக மாட்டேன். சோதனை பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். பண்ணுவேன்ல. இப்ப நம்ம ஊர்ல கல்லம்பட்டுல ஒரு சாமியாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 தமிழ்காரனை கூட்டு வந்திருக்காங்க. வரும்போது ஒரு தமிழ்காரனுக்கு வயிற்றால போய் ஓடிருச்சு, கொட்டு வாசிக்க முடியல. அப்ப அந்த இடத்துல சாமி இறக்கி ஆகணும். அப்ப இந்த தமிழ்நாடு எப்படி வாசிப்பீங்க? சாமியாடு அடி. அதே மாதிரி ஒரு கரகாட்டம் நடக்குது. கரகாட்டக்காரனுக்கு
வந்ததுல தவளுக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப கரகாட்ட ஆடி எப்படி வாசிப்பீங்க? கைதட்டுங்க எல்லாரு. அருமையான வாத்தியம். ஆனா இதோட விட்டு போக மாட்டேன். இந்த நடை ரொம்ப முக்கியமான நடை. எங்க ஊர்ல எங்க அப்பத்தாவுக்கு வந்து 95 வயசு ஆச்சு. முந்தானத்த வயசுக்கு வந்துச்சு. அட ரூஸ் போல முந்தானத்துல வயசுக்கு வந்துச்சா? அவ நேரம் அப்பத்த வயசுக்கு வந்திருக்கா. அவங்க தாய் மாமனுக்கு 113 வயசு. அண்டா வச்சுக்கிட்டு போதல சீரு கொண்டு வர்றியான். அப்ப அந்த ஆத்தாளுக்கு எப்படி சீரு கொண்டாட வாசிப்பீங்க வாசிக்கும். அப்ப வயசுக்கு வந்துருக்கா தாய் மாமன் சீரு கொண்டு வரேன் அண்டா தூக்கிட்டு என்ன ஆச்சாவா? கிழவிக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? வாசிக்கணும்ல என்ன வாசிடா ஒண்ண வயசுக்கு வந்தால. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? வயசுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்ல. இந்த அண்டாயத்துல வந்தா தாய் மாமே அவ எங்க இருக்கான் தெரியுமா? அவளுக்கு என்ன வயசு இருக்கா? மதுரை சென்ட்ரல் ஜெயில இருக்கான். ஏன் 113 வயசு. புல் போதல அண்டாயத்துட்டு வந்தவன் முண்ட போதையில காது தடுமாறி கீழே விழுந்து கிளவி மண்டையில அண்டா போட்டு போய் சேர்ந்துச்சு கிளவி ஜெயில உட்கார்ந்துருக்கான். அருமையான வாத்திய. நன்றி நன்றி வணக்கம். அதனை தொடர்ந்து இங்கே மனைமக சீர் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயிடம் வழங்கக்கூடிய தாளத்தை வரைந்திருக்கும் அருமை சித்தப்பா நமது நரிக்குடி அருகே உள்ள நாகூரை சேர்ந்த போஸ் அவர்கள் மேலே சீர் நான் தாளம் மொத்த குத்திதே. தாளக்காரன் சிரமம் இல்லாத ஆளு எங்க அப்பா சித்தப்பா. ஒரே குத்து சை சப்பு சை எனக்கு சப்பு பப்புன்னு சொல்லிட்டு அவன் மயிர் வச்சுன்னு போயிருக்கான். ஆனா மூடுப்பா முதல்ல. அதனை தொடர்ந்து அருமையான முறையில நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெல்ல எடுத்து மைக் செட் கொடுத்து சொல்ற அளவுக்கு சென்றடமெல்லாம் தனக்கு நகர் தான் தான் என்று வெற்றி மனசு கொண்டு வரக்கூடிய உண்மையிலே சத்தியமா சொல்றோம். உண்மையிலே கீழே வலுவு ஏஎஸ் மணியண்ணே ஒளிபெருக்கு அப்படின்னாலே முதல் நாளே 2 நாளையில அன்னைக்கு வந்து கேட்டாலே எங்க காதுகளுக்கு இன்பமா இருக்கக்கூடிய எங்க அண்ணன் மணியண்ணே. இந்த 2.5 வயதுக்காக உழைக்கிறான். மாப்பிள்ள உங்களோட அறிவுக்கு என்னது தின்றீங்க? உங்க திட்ட புழு புழு இருக்கு. நீ மூடுப்பா முண்டா மதனி. சரி பெட்டிக்காரனா யாரையா கூட்டு வந்தது? கேவலப்படுத்துறானியா என்னை கெடுக்கிறதுக்கு ஒரே அறிவு என்னையா? உங்க அக்கா மூடுப்பா முதல்ல இருந்தா பரவாயில்ல. சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில. என்ன சாப்பாடு மாப்பிள்ள? ஆட்டு கறி, என்ன கோழி கறி, ஆட்டு முட்டை. ஆட்டுக்கு எதிரா முட்டை பல ஆட்டுக்கு கொட்டதான் யாரு? முட்டை இல்ல, நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி அருமையான சாப்பாடு. என்னுடைய அருமை மாமா தங்கப்பாண்டி மாமா வீட்டுல அடையாப்பா சாப்பாடு வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. இல்லடா சிரிக்கிற மூடுப்பா முட்டை. என்னதான் சிரிக்கல? பெட்டுக்கார நினைச்சே திருப்பி வருது எனக்கு. எங்க ஒரு அக்கா குழம்பு ஊத்துச்சு. நல்லா எல்லாம் நல்ல சோறு அருமையா சோறு போட்டாங்க. வெஞ்சனம் வச்சாடி ஆட்டுக்கறியும் கோழிக்கறி முட்டையில வச்சாங்க. குழம்பு ஊத்துற முன்னு தடிக்கி பேண்ட்ல ஊத்தி விட்டுருச்சு. பெட்டிக்கார பேண்ட் அவுக்கவும் முடியல, உதிரவும் முடியல, சோற வாயில வைக்க முடியல. வாயில வச்சுட்டு பேண்ட் இருக்கியா? நான் எது என்ன மாப்பிள்ள என்னதாச்சு அப்படின்னா மேற்கொண்டு. ஆனா தண்ணி ஏன் கொட்டி விட்டா தெரியுமா? காரணம் இருக்கு. குழம்ப கொட்டி விட்டுமே பெட்டிக்காரி எரியுமேன்றக்காக மேற்கொண்டு தண்ணியை ஊத்தி விட்டது. அதை அணைஞ்சிருக்காக அருமையான முறையில சாப்பாடு. ஏன்னா ஒரு ஆர்வம் மாப்பிள்ள, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா சாப்பாடு எவ்வளவு செலவு பண்ண சாப்பாடு பண்ணி வச்சிடலாம். உபசரிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆத்தாடி எல்லா அக்கா தங்கச்சியும் அடே அப்பா ஒரு தங்கச்சி எல்லாம் வந்துச்சு. அண்ணே என்ன வேணும்னு கண்ணை தூக்குச்சு. ஆத்தா ஒண்ணு வேணாம்த்தா இங்க வச்சிருந்தா ஊத்திக்கிறேன் அண்ணே. அப்படி அருமையான முறையில உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய அருமை மாமா தங்கப்பாண்டி மாமா அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய அருமை மாமா
நமது புதுப்பட்டியை சேர்ந்த நாடக அமைப்பாளர் அருமை மாமா தங்கம் அவர்கள் சார்பாக நன்றி நான் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ள, பெட்டிக்காரனாச்சு சரியா போச்சு, பரவாயில்ல போச்சு. இதோ டான்ஸ்காரருக்கு மேல இதுல ஊத்தி விட்டுருந்தா என்ன மாப்பிள்ள நிலைமை ஆயிருக்கும். பரவாயில்ல, அருமையான முறையில சாப்பாடு ஏற்பாடு. அதனை தொடர்ந்து வானவேடிக்கை உபயம் அருமையன்னார் எம் சுப்பிரமணியன் கள்ளம்பட்டி இருப்பு சென்னை, வானவேடிக்கையை பெருமாள் சிங்கமனரி பொதுமக்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு கள்ளம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதனை தொடர்ந்து நாடக அமைப்பாளர் எங்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் என்ற வரிசையிலே இந்த பகுதியிலே முன்னே இருக்கக்கூடிய அருமை மைத்துனர் அருமை மைத்தா அச்சா எங்க அக்கா புருஷன் மூடுப்பா முட்டா உடனே வாயில் வச்சேன் காலைல வைப்பார் எல்லாத்துக்கும் பாரு. அருமை மைத்துனர் புதுப்பட்டியை சேர்ந்த அருமை தங்கம் அவர்கள் இந்த நாடக அமைப்பாளர் தெரிவித்துக் கொண்டு எந்த நாடு மனமல்ல வேற எந்த நாடு சரி குறைந்த செலவு, அதாவது வள்ளி திருமணம், கட்டபொம்மன், ஹரிச்சந்திர மாயான காண்டம், பிரிவு காண்டம், பானசிறி காண்டம், கட்டபொம்மலை 4 பாகம், சின்ன கருப்பு பெரிய கருப்பு, மகமாயி, பவளக்கொடி, சத்யாவன் சாவித்திரி, தூக்கு தூக்கி, இப்படி எத்தனை நாடகம் வந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நிலை கொண்டு நடத்தி தருவார் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆமா எல்லா பேரும் சொல்லியாச்சு. அதத்தாய் வந்துட்டேன் பாப்பா சோனமுத்தா. ஆமா எங்களை எல்லாம் ஏன் உன் முகரை அப்படி வச்சிருக்க? ஒன்னே தெரிஞ்சு அங்கிட்ட தான் திரும்புற அடியே இருக்கணும் பரவாயில்ல. ஆனா உண்மையிலேயே நம்ம ஊர்ல உனக்கெல்லாம் எவ்வளவு தென்னா விட்டு இருந்தா சேட்டு பை மாதிரி உட்காந்துருப்பாங்க. உன் கப்ப கலட்டி பிடி பாத்துக்க. அவன் எங்க ஆத்தா உட்கார வச்சிருக்கேன் பாத்துக்க, கோளாறு எடுத்துக்காங்கக்குள்ள செய்வலை செஞ்சு வச்சிருக்க. ஆனா லேட்டா வந்தாலும் டான்ஸ்கார பொருளை தூக்கி வந்துட்டிய. ஆனா பரவாயில்ல. அதான் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. தோடு முக்குத்தி செருப்பு முக்கியமா செருப்பு வீட்டுல ஒரு லோடு வச்சிருக்கேன், கவனமா வச்சுக்கோங்க. செருப்பு ரொம்ப களவாண்டு போயிருவேன். வீட்டுல ஒரு லோடே செருப்பு கிடக்கு. ஆனா அருமை மாமா அவர் யாரும் கிடையாது, எங்களை மாதிரி ஒரு நடிகர், நாரத மகாமுனிவராக வேண்டுதல் நடிக்கக்கூடியவர். எங்க அருமை அப்பா திரியடகம் கொண்டெடுத்த மதுரை சங்கத்திலே இருக்கக்கூடிய இன்னைக்கு பொருளாளர் கூடிய அருமை அப்பா திரியடகம் DM பாலமுருகன் அவர்களுடைய மாணவன் அவரும். அவர் ஒரு நாரதர் தான். ஆனா ஒரு ஒம்பல சீண்டலையே என்ன செய்ய முகம் என் முகமும் அவன் முகமும் ஒண்ணு ஒன்னேவே அரிச்சு பரவாயில்ல. இங்க யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம நாடகம் பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் நான் இறந்தாலும் பெட்டிக்காரன் செத்தாலும் சரி மசூதுல ஆஞ்சாகிறேன் ஒன்னே கொள்ளாம. இன்னைக்கு நம்ம நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல இருந்து நாளைக்கு கால டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாப்ல. யூடியூப்ல வெளியே வந்துடும். நாளைக்கு நான் இறந்தாலும் நான் நடிச்சுக்கிற மாதிரி என்னை எல்லாரும் உயிரோட காக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா யூடியூப் சேனல் RJ தவம் அண்ணா அவர்களுக்கு எல்லாரும் கை தட்டுங்கப்பா. நம்ம ஊருக்காக வந்திருக்காரு பாவம், பொம்பளையை விட்டுட்டு வந்திருக்காப்ல. நன்றி வணக்கம். நடிப்பு அப்படியே முட்டாங்க திரும்பிக்க. ஆமா இருக்கணும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் அமைதியா சந்தோஷமா இருந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா மனுஷனா பிறந்தால அப்படி இல்ல, கொஞ்ச நாள்ல இருக்க போறோம். ஏன்னா பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள், இடையில இருக்க கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள்ல நான் பெருசு நீ பெருசு, நான் பெரியா நீ என்னத்தை சாதிச்சு என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணும் கிடையாது. இருக்க போறது கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள்ல போட்டி பொறாம சந்த சட்டம் இல்லாம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் சொல்லி சந்தோஷமா இருந்த காலம் தள்ளிக்குங்க. ரெண்டாவது செல்போனை யாரும் அதிகமா பயன்படுத்தாதீங்க. உலக கெட்டதுக்காருமே செல்போன் தாண்டா. ஆமா மூடுப்பா. நீ உடனே இளைய வச்ச பேரை அள்ளிடுவே நீ. ஆமா நீ பேரு உன்னிகிருஷ்ணன். ஏன் சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிகமா விபத்து நடக்கக்கூடிய காரணமே செல்போனு தான். நேத்து கண்ணார பாத்துமாப்ல, நேத்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம மாட்டுத்தாவணி சங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீ மூடுப்பா முதல்ல. பஸ்ல ஏறி வரப்போ மைட்ல ஏறி வருவாங்க. பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு பையன் அவ்வளவுதான் ஒரு 18 ஒன்னே மாதிரி வச்சுக்கல, ஒரு 20-22 வயசு பையன், இளந்தாரி பையன். மகள் என்னத்த பேசினாலும் எந்த கர்மாந்தண்ட பேசினாலும் தெரியல. பைக்ல போய்கிட்டு இருக்கேன். போகும்போதே செல்போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டானியா. மக்களுக்கு என்னத்த பேசுறா என்ன கர்மாந்திர பேசுறான்னு தெரியலையா. எப்படி பேசுறா பாரு. ஹாய்
செல்லக்குட்டி லூசு முண்டை உன்னை பக்கத்தே வந்துகிட்டு இருக்கேன் அக்காளி. நேத்து நைட்டு 12 மணி இருக்கேன் மக்களே. அப்படி இருந்துச்சு உன்னை பார்க்கும்போது, இருட்டா இருந்துச்சா முகத்தை பார்க்கும்போது. அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கொண்டு ஏற்கும் லாரியில கொடுத்து போய் சேர்ந்துட்டேன். இதுக்கு இது ஒரு இதுக்கு காரணம் போதும். நான் உள்ள போயிருவேன். ரொம்ப பாவாடை சக்தியோட வெளியே வர முடியும். ஆரம்பிக்கு வரட்டேன் தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்ப உனக்கு 4 வருஷம் பூரா பாத்துக்கிறேன். உனக்கு தெரியாத விஷயமா? 1 மணி நேரமா? ஒரு பப்பனுக்கு 1 மணி நேரம் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. 12 மணிக்கு வள்ளி என்ட்ரன்ஸ் சொல்ல புரியுங்களா? 12:15 நாங்க என்ட்ரன்ஸ் முடிச்சு வள்ளி என்ட்ரன்ஸ் ஆகிட்டு போயிருவோம். 1 மணிக்கு 4, 1:30 மணிக்கு 4 வெளியே வந்துருவாரு. எந்த நேரத்துக்கு எந்த நடிகர் வருமோ கரெக்டா வந்துகிட்டே இருப்பாங்க. எங்களுடைய தயத்தை கொஞ்சம் கும்பிட்டு கேட்கிறேன். என் முகத்தை பார்க்கணும் குப்புற அடிச்சு படுத்துக்க. அந்த புள்ள வந்தாலும் பொச்சில கூட முழிச்சுக்க. என்னை ஆளை விட்டு என்னை விட்டு என்னை பார்க்காத நீ சொல்லிக்கொண்டு ஆட அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பது கவியலுக்கு இளம் சிட்டு புத்தம்பது மல்லிகை மொட்டு பூத்துடன் புது ரோஜா நாட்டிய தாரகை மலப்பாறை சேர்ந்த சரி சிவகாமி அவர்கள் தாரசலுக்காவை அடிபட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி பல பலது ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமி முன்னாடி அழகி அழகி உன்னை மனிதியாக்கணும் கடவுள கையை பிடிக்கணும் கண்ணத்திலும் கொடுக்கணும் அடிபட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி அடிக்கொட்டா பூச்சிடி அடிக்கொட்டாங்குச்சிடி. பொம்பளை பேசுனா பெட்டிக்காரனுக்கு ஒரு நோக்கமாயி போங்க. வேற ஒண்ணும் இல்ல. செய்வன போல வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் உள்ள வந்து பொம்பளை வெளியே அனுப்ப முடியும். அப்படி காரணத்தினாலே மாப்பிள்ள உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு அடுத்து மகிழ்ச்சிகளை ஆழ்த்து கொண்டிருப்பவர் உங்களால் வளரப்பட உங்களை விட்டு பிள்ளை நமது மதுரைக்கு அறியாமுள்ள புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொண்ணு வேலைக்கு பப்பன் பல வேலைகள் தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு கைதட்ட மாவட்டம் மாட்டியா பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ரொம்ப குழப்பம் தட்டினேன். பாடுங்க. என்ன பாட்டு பாடுனேன்? பொம்பளை பாடு எனக்கு பாடு. பொம்பளை பையன் பாடு உனக்கு பாடுவாங்க போய் முழக்க பார்த்து அடிச்சு விடுவேன். என்ன பொம்பளை பாடுனேல எனக்கு பாடுறா என்ன? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பாட்டு தானே பாட்டு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று இங்கு ஒரு பலர் இருக்க நீ வந்து ஏன் பிறந்தாய் வெண்ண மகனே. ஆத்த வாய பாரியா தொங்குடா தொங்குடா எங்களை பிடிச்ச தொங்குடா தொங்குடா எங்களை பிடிச்ச தொங்குடா. இனிமே ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா ஊருப்பா முண்டை இப்ப மட்டும் ஒட்டணும்னு தட்டுவா செருப்பு என்ன அடி ஏத்தா. நான் பப்பனுக்கான சாகுறது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா ஏத்தா? ஆனா இந்த பாட்டு எனக்காக ஒரு பாடல வெட்டிக்கார பாடினார்ல நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க கோமாளுக்காக பாட நினைச்சிருப்பீங்க. எனக்காக பாடல சத்தியமா உங்க அப்பா உனக்கு பாடல. என் மாப்பிள்ள பிறந்த வருஷத்துல இவங்க அப்பா பாடிருக்காரு. ஏன்டா பிறந்த உங்க அப்பா பாடின பாட்டை எனக்கு பாடிருக்கேன். வர ஒண்ணும் இல்ல. என்ன பரவாயில்ல. நான் உள்ள மனதை பொங்கல் வெளியே அனுப்ப முடியும். சரி அப்படினால முடியுமாப்ல சரி வாசிக்கிறேனே. கொஞ்சம் போயிட்டு வந்து அடுத்து வாசிக்கிறேனே. கண்டிப்பா இருக்கேனே. சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2024 அருள்மிகு ஸ்ரீ மூத்தான் கருப்பர் சுவாமிக்கு புதுப்பட்டி மூத்தான்பட்டி கிராமத்தார்கள் நடத்தும் 11ஆம் ஆண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அனைவரும் வருக. இந்த நடிக்கூடிய நடிகர் சிகாமணிகள் அருமை என்றால் மதுரையை சேர்ந்த ராஜபாட் ஜெயமோகன் அவர்கள் வேலை விருத்தமாகவும் ஜெயம் கலையரசி அவர்கள் வள்ளியாகவும் நாரதகான பேரரசு அருமை மாப்பிள்ளை ஜெமினிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயபார்த்திமன் அவர்கள் நாரதராகவும் அருமை தம்பி மதுரை சங்கத்தில் அவர்களுக்கு பேரும்பு வாங்கி கொடுக்கின்ற ராக்கெட் ராஜா அவர்கள் பப்பனாகவும் அதனைத் தொடர்ந்து ஜோதிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் ஆகவும்
அருமை சித்தப்பா கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆறுமணியமாகவும் அருமை மாப்பிள்ளை இந்த வரையான்ல சூத்துவத்தி வெந்த அன்னைக்கு வர்றேன் மிருதங்க பையன் தோப்புரை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை BS மருது அவர்கள் மிருதங்கமாகவும் அதனைத் தொடர்ந்து 2வது சூத்துவத்தி மாப்பிள்ளை SPC அழகிரி வெந்தே அந்த ஊருக்கு வர்றேன் இந்த ஆல்ரவுண்ட் வெந்தேன் ஆமா SPC அழகர் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும் அதுலயும் தொடர்ந்து 3வது வரக்கூடிய யாரு தெரியுமா எங்க சித்தப்பன் சீன்டா போஸ் தான் வர்றாப்புல அருமை சித்தப்பா நாளூரை சேர்ந்த போஸ் அவர்கள் சேன் தளமாகவும் நாடக அமைப்பு பொதுப்படை சேர்ந்த என்னுடைய அருமை மைத்துனர் அருமை மாமா S தங்கம் அவர்கள் நாடக அமைப்பாளர் மற்றும் ஒலி ஒளி அமைப்பு என்னுடைய அருமை அன்னார் கீழவளவை சேர்ந்த AS மணியன் அவர்கள் நாடக அமைப்பாளர் தெரிவித்துக் கொண்டு ஒலி தெரிவித்துக் கொண்டு இதே மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி நாடகத்தை கேட்டுக்கொண்டு நான் உள்ள போனதை பொம்மை வெளியே அனுப்ப முடியல இப்போ குழு குழுன்னு இருக்குமே எனக்கு பொம்மை வெளியே போய் பாவடை தூக்க போகுது அதே வெளியே ஒன்று வச்சுக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நாடு எங்கேதான் பற்றி நல்லா இருக்கணும் எல்லாரும் இல்லாம இருப்போம் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்களும் நல்லா தான் இருந்ததுக்கு நாங்க வர முடியும் அப்புறம் ஆத்தி போங்க உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா மாதிரி எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு நீ என்ன டவுசருக்குள்ள கைய ஊற பாரு டவுசர்ல வைக்கலாமா பெட்டியில கை வச்சேமா பெட்டியில கை வச்சியா கை வேகமா அங்க போகும் ஐயோ இல்ல சரி நல்லா இருக்கீங்களா நல்லா ஆல்ரெடி குட்டி பிரபுதேவ மாதிரி இல்லையா பிரபு மாதிரி இருக்கீங்களா சரி ஆட் சூப்பரா இருக்கீங்க சரி குட்டி பிரபு நீங்களும் சூப்பரா இருக்கீங்க அப்படியா ஆமா நான் அக்குமாமா இருக்கேனா எப்படி இருக்கே நீ வந்து சொல்லியா நான் சொல்றேன்ல சரி அப்புறம் மரமனே நல்லா இருக்கீங்களா இன்னும் சைஸா குனிஞ்சிட்டியா இவன் நோக்கம் சரியில்லையப்பா அப்படித்தான் இருக்குது சரி ஒரு கம்பெனி இருக்கு எனக்கு ஆமா பொண்ணுமணி அருப்பசாமி சத்திவேலு அழகுராச நம்ம ஆளு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் அங்க மருமகனே என்ன வாக்கு கொடைக்கானலா கொடைக்கானல் கூட்டிட்டு போனியா இன்னமா கொடைக்கானல் என்னாச்சுன்னு தெரியல என்னமா கொடைக்கானல் என்ன பண்ணாங்க நீனு என்ன கூப்பிட்டா தொலைச்சு விடுவேன் அதான் என் மகளை கூட்டிட்டு போயிருக்கேன் அப்புறம் அந்த மாசம் பூதின்னு ஓடி போச்சாமா ஆமா என்ன காரணத்துல கொடைக்கானல் போனோட புண்டுக்குச்சு சரி இருக்கட்டும் அப்புறம் உங்களெல்லாம் விடுங்களேன் சரி நம்ம மாமா பாருங்க ஆளு வர வர இளமையா இருக்காருல்ல ஆளு கருப்பா தானே ஆளு பல்கா இருக்காரு ஆளு சூப்பரா இருக்காருல்ல இப்ப சிங்கா கோல்டு சாப்பிடறாப்ல ஆளு அப்படியே பாருங்களேன் மாமனார் எப்படி இருக்காரு ஒரு பார்த்தா மாமனார் சொல்லுவாங்களா சூப்பரா இருக்காருல்ல ஏமாமா உங்க இளமைக்கு என்ன காரணம் என்ன காரணம் தெரியல அப்புறம் வயசு இருக்காரு நல்லா ஏத்துங்க எதை இறக்கிறாரைய அண்ணே சரிண்ணே தனக்கு ஆனா என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க இப்படி நல்ல பிள்ளை மாதிரி அப்படி நடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க உன் ஜோட்டாங்களை தெரியாதாடி போடி சரி இருக்கட்டும் அவர் அண்ணன் மறத நம்மளுக்கு அப்புறம் இந்த நாடகத்தை காப்பாத்தி கொடுத்து எனது பேத்தை தூக்கி கொண்டு வந்து கொடுத்த அன்பு அண்ணன் என் மகராஜா நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் பொழப்பு நாரி இருக்கும் ஆமா எங்க யூடியூப் சேனல் இருக்கிற தவம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி என்று வணக்கம் போல முடிங்க
எத்தனை தடவை 3 தடவை என்ன இன்னும் 3 தடவை முன்னாடி நீ தகட்டி போற மாதிரி பேசுறீங்க என்ன மாதிரி கூப்பிட்டீங்களே அது ஒரு தடவை 2 தடவை ஓ நீ இப்படி சொன்னா கூட 1 2 3 சொல்லுங்கன்னு பார்த்தேன் இல்ல 2க்கு மேல நீ அப்படியே தகட்டி போடுவேன் வண்டிக்கே போறதுக்கு செட்ல உட்கார்ந்திருக்கு ஆடி என்னடா குருகுருன்னு பாக்குற என்னத்தடா பாக்குற முன்னாடி உட்காந்து உன் பொசிஷனே சரியில்லையடா ஏன்டா அவன் என்ன கூப்பிட்டு அவன் என்னத்தையும் பார்த்து தரல எனக்கு குருகுருன்னு அவன் எதையும் பார்த்துட்டியா நீங்க எல்லாம் பின்னாடி உட்காந்து அவன் மட்டும் ஒண்ணு பாக்கலையாமா நீங்க எல்லாம் பின்னாடி உட்காந்து அவன் மட்டும் முன்னாடி தவி உட்காந்து என்ன என்னமா தட்டுப்படுமான்னு பாக்குறேன் ஒண்ணு சிக்கல பின்னாடி போயிட்டு அத்தாச்சி நல்லா இருக்கண்ணா எப்படி அத்தாச்சி நல்லா இருக்கா அத்தாச்சி பிடிச்சிருக்கா ஏய் சும்மா சொல்லு நடிக்காத அப்படியே அப்படின்னு ஆணு வார்த்தை இவன் நல்லா இல்லையா அவன் பிடிக்காம முன்னாடி வந்து உட்காந்து இப்படி பேருக்கு வெக்கப்படுறியா அப்புறமேட்டு கொட்டை பண்ணிட்டு சொல்லு பொண்ணு ஆசைக்கு ஏழு அப்படி சொல்ல கேடிமா அப்படியேமா ஐ ஐ ஐ ஐ ஐ ஏமா ரெண்டுல ஒண்ணு தொடரலாம் இன்னொரு பக்கம் என்ன புண்ணா இருக்கா டேய் வருது என்னடா இப்படி மாறிட்ட ஏய் உனக்கு அத்தை வேணும்டா உனக்கு அத்தை வேணும்டா அத்தை அப்பைக்கு போய் நான் படுத்துமா ரெண்டு எண்ணி ஒன்னத்தட வரியா அம்மா ரெண்டு எண்ணி ஒன்னத்தட வரியா ஆடி ரெண்டுல ஒன்னத்தட வரடி ஆடி ரெண்டுல ஒன்னத்தட வரடி